பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 2 குரு வக்ர நிவர்த்தி, அதாவது கார்த்திகை 2 குரு வக்ரம் ஆரம்பம், கார்த்திகை 1 சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுதுங்க. கார்த்திகை 3 அமாவாசை திதி, கார்த்திகை 17 பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் கடக ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும். சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவதுங்க, முதல்ல உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் வக்ரமாக தான் இருக்கார், இருந்தாலும் ராசியில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. இரண்டாவது, அதாவது இன்னொரு யோகாதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 5ஆம் இடத்தில் 20 நாள் ஆட்சி பீடத்தில் இருந்து இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. கடைசி 10 நாள் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா தனுசுல இருக்கார். 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க. ஸோ இப்படி கிரகங்களுடைய நிலைகள் உன்னதமாக இருக்கிறது. சாதிக்கக்கூடிய நேரமாக இது என்று சொன்னால் நிச்சயமாக சாதிப்பீர்கள். லட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். குரு பாருங்க, எப்போ கடகத்துக்கு வந்தாரோ கடகராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மின்னல் மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு தெரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ஏன்னா 2ல் கேது இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யாதீங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அதாவது நீங்கள் ஒரு சொல் தவறாக ஒரு சொல் பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சொல்லால் ஒரு அலுவலகத்தில் பேசியிருக்கலாம், ஒரு அஃபீஷியலாக ரொம்ப பிரச்சனை வரலாம். இல்லை உறவினர்களிடையே பேசியிருக்கலாம், அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார், முயற்சி ஸ்தானம். காலதாமதம் ஆகும் வழிய தடைகள் ஏற்படாது. எந்த முயற்சி எடுத்தாலும் காலதாமதம் ஆகும். நாளைக்கு நடக்காது, இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு நடக்கும், அவ்வளோதான். ஆனால் தடை ஏற்படாது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். நீங்கள் செலவு பண்ணுவீங்க. 4ல் சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்.
முதல் 10 நாள் சூப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சென்றாலும் குரு பார்வையில் இருக்கிறார். இப்படி 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. வண்டி வாகனங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் பெறப்போகிறீர்கள். அசையா சொத்துக்கள் மூலம் கூட நல்லது நடக்கப் போகுது. நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, இப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம், டெக்கரேஷன் பண்ணலாம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வீட்டை தயார் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், மாடுலர் கிச்சன் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சுகவாசிகளாக கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு. 2 சூரியன் 5ல் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூரியனாலே ஒரு பிரகாசம். ஸோ பிரகாசம்னா ஒளி மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசத்தை ஏற்படுத்த போகிறார் அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், ரசாயனத்துறை, விவசாயத்துறை, ப்ரைவேட் செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. அது மட்டுமல்ல, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு ராசியில் வந்துட்டார், அதான் அமக்களும் கொண்டாட்டம்னு சொன்னேன். அப்போ 7 குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள், ஒரு சந்தோஷங்கள், நண்பர்கள் கூட கூடி நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உறவினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ல் ராகு இருக்கார், 2ல் கேது இருக்கார். ராகு கேது பிடியில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்னதான் குரு வந்தாலும் இவங்களுடைய ஆதிக்கம் வேறு இருக்குது. எல்லா கிரகங்களையும் விட வலிமையானது ராகு கேதுக்கள். இப்போ ராகு கேது, 2ல் கேது, 8ல் ராகு. 8ல் ராகுன்னா அசிங்கப்படணும், அவமானப்படணும். நீங்கள் சிவனேன்னு இருப்பீங்க, உங்களை கூப்பிட்டு வழியே சண்டை வாங்கி பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குலாம் ஆகிடும். இல்லை மற்றவங்களுக்காகவாவது நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதையும் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அவங்க வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அறிமுகம் இல்லாத அந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதுபோல் இடம் புதிய நபர்கள் இருப்பாங்க. ஏதோ ஒன்றுமே இல்லை, ஒரு வார்த்தை அது பெரிய விஷயமா சண்டையாக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி சண்டை, போலீஸ் இட்டு போகிற அளவுக்கு ஆகிடும். அது இப்படி அசிங்கம், அவமானத்தை வராமல் பார்த்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். 9ல் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது உன்னதமான ஒரு நிலை, பாக்கியமான ஒரு சூழல். தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக. 9ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார். 9 குரு தான், சூரியனையும் குரு பார்க்குறார். அப்போ தந்தைக்கு கூட ஒரு பிரகாசமான ஒரு மாதம். தந்தைக்கு செல்வாக்கு உயரப்போகிறது, தந்தைக்கு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது, தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாங்க. அது ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கிறது. அதனால் கொஞ்சம் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம், 10 செவ்வாய் தான். ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், குரு வீட்டில் இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு ஒளி வெட்டம், உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது.
கடகத்துக்கு 11, 12, 13 கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதம்தான் இது. அதே நேரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாய்பாபாவை கும்பிடலாம். வில் அம்பு இருக்குது பார்த்தீங்களா, அம்பு ஃபோட்டோவை வச்சு இமேஜை வச்சு நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இல்லை உங்கள் அலுவலகத்தில் உங்கள் இதில் உங்கள் லெட்டர் பேடு இல்லை இப்போ இதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மகாவிஷ்ணு ஆதிசேஷனில், அதாவது பாம்பு மேலே பட்டுக்கிட்டு இருப்பார், அந்த ஃபோட்டோவை வீட்டில், ஆஃபீஸில், இல்லை உங்கள் மணி பர்ஸில், இல்லை உங்கள் செல்லில் இதெல்லாம் வச்சு எப்பவும் இது பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்ருக்கலாம். ரொம்ப நல்லது. நல்ல வைப்ரேஷன் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்னோர்களுடைய ஃபோட்டோவை வழிபாடு பண்ணலாம். அப்போ சாமி, அதாவது சாமி இப்போ ரூமில் முன்னோர்கள் ஃபோட்டோ வைக்க முடியாது, ஹாலில் வச்சு தினமும் நீங்கள் அதுக்கு ஒரு பூ வச்சு வெளியில் போகும்போது நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். உங்கள் தந்தையோ தாயோ முன்னோர்களோ தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிருந்தால் அவங்களுடைய ஃபோட்டோ, அதை முன்னோர்கள்னு சொல்லிட்டோம், அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் ஒரே ஒரு பூ வச்சா கூட போதும். பூ வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடகராசி என்பவர்கள் ராகுவுக்கு ஓம் அமிர்த ராகுவே போற்றி அப்படின்னு 1008 சொல்லுங்கள். கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஒரு 1008 சொல்லுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.